பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின இந்த நாளிலும் நாம் இணைந்து யோபுவின் புஸ்தகத்தில் அதனுடைய 8வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். கர்த்தர் உம்முடைய வாயை நகைப்பினால் உதடுகளை கம்பீரத்தினால். ஆமீன். கர்த்தர் யோபுவுக்கு இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது ஏன் வாயில் ஒரு சந்தோஷம், நகைப்பு என்பது சிரிப்பும், உதடுகளில் ஒரு கம்பீரமும், சோதனை தலைக்கு மேலே வந்த நிலையில் பிள்ளைகள் எல்லாம் கடந்து போன போதிலும் எல்லா ஆஸ்திகளும் இழந்த போதிலும் இவ்வளவுக்கு தேவனை பற்றி கொண்டு பிடித்து நிற்க ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தாரே. சொந்த பலத்தில் அல்ல, தெய்வ பலத்தில் அவன் பிடித்து நின்றான். ஆகவே இந்த இடத்துல கர்த்தர் உன்னுடைய வாயை சந்தோஷத்தினாலும் வேதனை பெருகி இருக்கிற நேரத்திலும் ஹல்லேலூயா உன்னுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவாராம். நம்முடைய ஹல்லேலூயா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படியாய் ஹல்லேலூயா. அது எப்பொழுது இந்த வார்த்தைகள் அவனுடைய வாழ்வில் நிறைவேறுகிறது? சோதனையின் உச்சக்கட்டம் கடந்து போய் ஹல்லேலூயா ஆமென் இரட்டிப்பான நன்மைகளினால் தேவன் அவனை நிரப்பும் போது இந்த வார்த்தை அவனுடைய வாழ்வில் உறுதியாகிறது. ஆகவே சோதனை வரும்போது, வேதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தெய்வ பிள்ளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா உதடுகள் ஒரு நாள் கம்பீரமாய் தேவனை துதிக்கும். நானும் ஜனங்களின் நடுவில் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கலாம், இன்றைக்கு வேதனையோடு இருக்கலாம், இன்றைக்கு பிரச்சனையோடு இருக்கலாம். எல்லாவற்றையும் நீ சகிக்கிறபடியினால் சகிக்க தேவ பலன் உனக்கு தந்தார். யோபுவையும் பலப்படுத்தினார், சகித்தான். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி சகித்தால் அவனுக்கு கிடைத்தது போல உன் வாய் மகிழ்ச்சியினால் கம்பீரத்தினால் உன் உதடுகளும் நிரப்பப்படும். அது அப்படி அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த துக்கம் மாறி சந்தோஷம் உண்டாகும். உன் வேதனை நீங்கி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா நிராசையோடு அல்ல, முறுமுறுப்போடல்ல, சந்தோஷத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போமா? இந்த சோதனை நேரங்கள் முறுமுறுத்து விடாது. இந்த சோதனை நேரங்கள் பிரச்சனை வருகிற போது தளர்ந்து சோர்ந்து போக தேவன் அறியாமல் வரவில்லை. அனுமதித்ததை தாங்க பலன் தந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? ஒரு ஹல்லேலூயா மகிழ்ச்சி உன் முகத்தில் வெளிப்பட, உன் ஹல்லேலூயா உதடுகள் ஒரு கம்பீரமான ஒரு சப்தம். யாருக்கு அந்த கம்பீரம் வரும் தெரியுமா? ரட்சிப்பின் கம்பீர சப்தம். ஹல்லேலூயா ரட்சிப்பின் விடுதலையான பின்புதான் அந்த கம்பீர சப்தம் வரும் உதடுகளில். அப்படி உன்னை விடுவிப்பேன் என்கிற அந்த அடையாளம் இந்த வார்த்தைக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தரனை கம்பீர உதடுகளை தருவார், கம்பீரமாய் துதிக்க மகிழ்ச்சியோடு ஜனத்தை நோக்கி பார்க்க உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு இந்த சோதனைகளை கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை செபிக்கலாம். அன்பு தகப்பனே, என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தந்து செபிக்கிறேன். எந்தெந்த பிரச்சனைகள் சோதனைகளில் ஆண்டவரே உடைந்து நொறுங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, அவர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் என்னையும் ஒரு நாள் மகிழ்ச்சியாக்குவார் என் தேவன், என் உதடுகளும் ஒரு நாள் கம்பீர சப்தமிட்டு தேவனை துதிக்கும் என்று அந்த எதிர்பார்ப்போடு ஹல்லேலூயா சோதனைகளை கடந்து செல்ல பலன் கொடுப்பீராக, சகிக்க கிருபை கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி கட்டளையிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சோதனை சகித்து கொள்வோம். ஒரு கம்பீர சப்தமிட தேவன் நம்ம தொடுகளை பலப்படுத்துவார். God bless you all. Praise the Lord.